வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் சி. ஜோசப் விஜய். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் இணைந்து தாவேக சார்பில் வெற்றி பெற்ற 9 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றனர். செங்கோட்டையன் என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், ராஜ்மோகன், வெங்கடரமணன், சிடிஆர் நிர்மல்குமார், காரைக்குடி பிரபு, கீர்த்தனா உள்ளிட்டோருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். செங்கோட்டையன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். முதலமைச்சராக பதவியேற்ற பின் உரையாற்றிய விஜய், நான் மன்னர் பரம்பரையில் இருந்து வந்தவன் அல்ல என கூறினார். வறுமை, பசி என அனைத்தும் எனக்கும் தெரியும் என்றும் அவர் தெரிவித்தார். சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றி அடையும்னு இருந்த ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. எது சாத்தியமோ அதை மட்டுமே செய்வேன் என்று முதலமைச்சர் விஜய் மீண்டும் திட்டவட்டமாக கூறினார். கஷ்டங்கள், அவமானங்களை பொருட்டாக எடுக்காமல் சி. ஜோசப் விஜய் என்னும் நான் என்பதை மக்கள் சாத்தியப்படுத்தி இருப்பதாகவும் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தவங்கள நான் ஏமாத்த மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இம்மிடியட்டா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். தமிழகத்தின் கடன் சுமை 10 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாகவும் கஜானா காலியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். தூக்க முடியாத சுமையை கடந்த ஆட்சியாளர்கள் ஏற்றி வைத்திருப்பதாக அவர் சாடினார். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட
ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். மிகப்பெரிய பொறுப்பை தனக்கு கொடுத்த மக்கள் கொஞ்சம் அவகாசமும் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க, அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் சொன்னதையெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பேன் என்று முதலமைச்சர் விஜய் வாக்குறுதி அளித்தார். போதைப் பொருள் புழக்கத்தை ஒழித்து இளைஞர்களை அதிலிருந்து மீட்டெடுப்பேன் என்றும் அவர் கூறினார். பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன், யாரையும் எடுக்கவும் விட மாட்டேன் என்று விஜய் உறுதியளித்துள்ளார். ஜெயித்துவிட்டும் ஒரு ஆட்டமாடி பார்த்து விடலாம் என்ற எண்ணம் இருந்தால் அதனை இப்போதே அழித்து விடுங்கள் என்றும் தாவேகாவினருக்கு அவர் எச்சரிக்கை விடுத்தார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. முகத்தை மூடிக்கொண்டு யாரையும் சந்திக்க மாட்டேன் என்று விஜய் தெரிவித்துள்ளார். எனது சந்திப்பு வெளிப்படையாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேசாதீர்கள் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அரசிடம் பணம் இருக்கிறது, மக்களுக்கு கொடுக்க மனதும் ஆட்சி திறமையும் வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு உட்பட்டே அரசின் கடன் அளவு இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஓர வஞ்சனைகளை தாண்டி திட்டங்களை நிறைவேற்றியதாகவும் கூறியுள்ளார். கஜானா காலி என்று சொல்லி அச்சமூட்டுவது ஏற்புடையது அல்ல என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், அதிகாரிகள் தவறான தகவல்களை தருவது ஆட்சிக்கு உகந்தது அல்ல என்றும் கூறியுள்ளார். கடன் இருக்கிறது என்பது உண்மை, ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் இருக்கிறது. 16வது நிதிக்குழு 15வது நிதிக்குழு நிர்ணயித்திருக்கிற வரம்புக்குள் தான் கடன் சுமை இருக்கிறது. விஜய் பதவியேற்பு விழாவில் 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் வருத்தம் தெரிவித்துள்ள நிலையில் தமிழை 3ஆம் நிலையில் வைத்தது மரபை மீறிய செயல் என சிபிஐ கருத்து தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் புதிய நடைமுறைப்படி தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக இசைக்கப்பட்டதாக ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்துள்ளார். இனி பழைய நடைமுறையே தொடரும் என உறுதியளித்துள்ள அவர், மாநில மொழி வாழ்த்து பாடல்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் தோல்வியை தொடர்ந்து இபிஎஸ்க்கு எதிராக அதிமுக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியிருப்பதாக தகவல். பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சட்டமன்ற குழு துணைத் தலைவராக KN நேருவும், கொறடாவாக ஏவா வேலுவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற நடிகை த்ரிஷா விஜய் உருக்கமாக பேசியதை கேட்டு கண் கலங்கினார். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்து வருவதால் நாட்டு மக்கள் யாரும் ஓராண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை உயர்வை சமாளிக்க எரிபொருள் மற்றும் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை மக்கள் குறைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்.
எரிபொருள் சிக்கனத்திற்காக மீண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையை பின்பற்ற பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் முடிந்தவரை பொது போக்குவரத்து மற்றும் மின்சார வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரிடையே அதிகரித்து வரும் வெளிநாட்டு திருமணங்கள் மற்றும் சுற்றுலா கலாச்சாரம் குறித்து பிரதமர் கவலை தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் ஓராண்டு காலத்திற்கு வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை அணி வெற்றி. 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு 180 ரன்களுக்கு மேல் சேஸ் செய்து சென்னை அணி வெற்றி பெற்றுள்ளது. IPL கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேகமாக அரை சதம் விளாசி ஜெய்ஸ்வாலின் சாதனையை சமன் செய்தார் CSK வீரர் உர்வில் பட்டேல். லக்னோ அணிக்கு எதிரான லீக் போட்டியில் 13 பந்துகளில் அரை சதம் அடித்தார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை நெருங்கும் எவரையும் அமெரிக்கா தவிடு பொடியாக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் ராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டு விட்டதாகவும் தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். எதிரிகளை எதிர்கொள்வதற்கான புதிய வழிகாட்டுதல்களை ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமெனி ராணுவ தளபதிகளுக்கு பிறப்பித்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேலின் எந்தவொரு தவறுக்கும் ஈரானின் பதில் மிக கடுமையானதாக இருக்கும் என ராணுவ தலைமை எச்சரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் போர்க்கப்பல்களை நிலைநிறுத்துவதற்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாடுகளின் இத்தகைய நடவடிக்கைக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. ஈரானிடம் உள்ள யுரேனிய கையிருப்பை முழுமையாக அகற்றாத வரை போர் முடிவுக்கு வராது என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரானுக்குள் நுழைந்து அணு ஆயுத பொருட்களை கைப்பற்ற தயங்க மாட்டோம் என்றும் எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் எச்சரிக்கையை மீறி செல்ல முயற்சித்த 4 கப்பல்கள் செயலிழக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 61 கப்பல்களை தங்களது சென்ட்காம் படைகள் தடுத்து நிறுத்தி திசை திருப்பி இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை என்பது ஒருபோதும் சரணடைவதாக அர்த்தமாகாது என ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரானின் தேசிய நலன்களையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். அமெரிக்கா முன்வைத்த அமைதி திட்டத்திற்கு ஈரான் தனது பதிலை வழங்கியிருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானின் நிலைப்பாடு முறையாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். கோட்டைக்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் முதலமைச்சர் இருக்கையை நெகிழ்ச்சியுடன் பார்த்துவிட்டு பின்னர் அதில் அமர்ந்தார். தலைமை செயலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு முதலமைச்சர் பணியை அவர் தொடங்கினார். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க.